இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோக கலந்த ஒரு ஹாப்பியான நாள். ஏன் இப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த ஊருக்கும் சரி, இந்த ஊர் மக்களுக்கும் சரி என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கும் இன்னும் சில நாள் இருந்து இங்கே விளாக்ஸ் பண்ணணுன்னு தான் ஆசை. ஏன்னா நம்மளுக்கு பெங்களூரில் சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணலைன்னா நம்ம தலை வெடிச்சே போயிடும். டெய்லி கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறவனா தானே உங்களுக்கு என்ன தெரியும். பெங்களூரில் எனக்கு இன்னொரு முகம் இருக்குது. அந்த முகமாச்சும் பார்க்குற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். நான் அது என்னன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரி அத்தை விடுங்க, கதிக்கு வரும். காத்தாலே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பார்சலை வாங்கிக்கின்னு நம்ம பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ட்ரெயின் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெயின் காலை இருந்த காரணத்தினால் ட்ரெயினை நான் ஹைஜாக் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே வடக்கன்சலா வந்து நம்மள ஹைஜாக் பண்ணிட்டானுங்க. சரின்னு இந்த பக்கமும் திரும்பல, அந்த பக்கமும் திரும்பல. ஹே பாய் ஹட்டுன்னு அவ்வளோதான். Z+ செக்யூரிட்டி அங்கேயே வச்சுனுக்கிறானுங்க. நம்மளே அடிக்க வந்தானுங்க. சரின்னு பேச்சை போட்டு சால்வாக போயிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணிங்க. பார்த்தா லெமன் ரைஸும் போண்டாவை கொடுத்துருக்குறாங்க. பார்த்தா இது ஆக்சுவலி பிரியாணி தான். பக்கோடா மாதிரி ஒரு பீஸை குத்தி ஏமாற்றிட்டானுங்க. சேத்த விடுங்க. அப்படியே கோயம்புத்தூர் வந்ததோடனே ஒரு காஃபியை போட்டேன். நம்ம ஊரும் வந்து ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் ஜஸ்ட்டு சார்ஜரை மிஸ் பண்ணியிருப்பேன். கிருஷ்ணராஜபுரம் ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கு கிருஷ்ணராஜபுரம், எங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் கேர் போகிறோம். மும்பையில் ஆளே வேறன்ற மாதிரி பெங்களூரில் நான் ஆளே வேறு. வந்ததோடனே பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டு இன்றைக்கி கிட் பாக்ஸிங் ட்ரைனிங் தான். ஒத்த கால் சண்டைலாம் போட வச்சாங்க. அப்படியே வார்ம் அப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு ப்ரோட்டீனை அடிச்சுட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த கதையை இப்போ சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் கொண்ட சூப்பர் மேனுங்க. ஏன் இப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா 96 கேஜிலேருந்து 66 கேஜிக்கு வெறும் 3 months ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னா நான் கற்றுக்கிட்ட வித்தியும் கற்றுக்க போகிற வித்தியும் உங்கள் கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கூட கனெக்டடாக இருங்க.